வாங்க எல்லோரும் எங்கள் அம்மா ஸ்டைலில் வந்து சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வைக்கிறது. ஃபஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், மாங்காய், கேரட் போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். காயை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறிக்கணும். நம்ம வந்து ட்ரை பவுட்ரு ஆட் பண்ண சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா சூப்பராக வரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதில் வந்து பருப்பு வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்பில் மாங்காய் ஒரு பீஸ் கடிச்சிக்க வேண்டியது தான். பருப்பை வந்து விளக்கெண்ணெய், மிளகாய், பருப்புக்கு விளக்கெண்ணெய், மிளகாய், வெங்காயம், பூண்டு, சீரகம் எல்லாம், தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுக்கணும். எடுத்து கடைஞ்சி வச்சுக்கணும். பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றி காயை நல்லா வேக வைக்கணும். காய் வேகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, விளக்கெண்ணெய் 2 ட்ராப் போடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து புளி ஊற்றி, கொத்தமல்லி தழை, சீரகம், மிளகு, நெய் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விடலாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் மூடி வச்சிடணும்.